வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:18. பிரைஸ் தி லார்ட். பைபிள் எடுத்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, தேவ பலனாக இருக்குது. இந்த வசனத்தை தான் இதனால நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், சிலுவை அதை தியானிக்கும் போது நடக்கக்கூடிய நன்மையான காரியங்களில் ஒன்று, நம்முடைய பாவத்தை, நம்முடைய சாபத்தை மாற்றுகிறது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி மறுரூபத்தை கொண்டு வருது. அதாவது ஏற்கனவே இருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட நிலையில் தொடர்ந்து இருப்பதில்லை, இருக்க போகிறதில்லை. அவங்க சிலுவையில் தொங்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் சந்தித்து விட்டால் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் காணப்படுகிறது, மறுரூபம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் பாருங்களேன். இந்த செடிகள்லாம் நாளுக்கு நாள் வளருதில்ல, வளரும் போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த புது புது இலை வரும். அதிலேருந்து அந்த புது புது இலை பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப வித்தியாசமாக, ஏன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல பழைய காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு புதுமை, ஆமென், ஒரு மறுரூபம் வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது இயேசு கிறிஸ்துவை சந்தித்தால், சிலுவையின் ஆண்டவரை என்றைக்கு ஒருவர் சந்திக்கிறாங்களோ அந்த நாளிலே அவர்கள் புது சிருஷ்டியாக மாறிவிடுகிறாங்க. ஹல்லேலூயா. இதைத்தான் மறுரூபம் சொன்னேன். பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய காரியங்கள் நம்மளை விட்டு நீங்கி போகிறது. ஒரு புதிய மனிதர்களாக, ஒரு புதிய மனுஷியாக நம்ம ஒவ்வொருவரும் ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளாக கடந்து வருகிறோம். ஸோ அதைத்தான் இந்த வசனத்தில் எப்படியாக சொல்லியிருக்கிறார். சிலுவை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றுகிறதாக இருக்குது. ஸோ ஒரு சில மனிதர்களை குறித்து இந்த வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அங்கே இருந்த சில மனிதர்கள், அங்கே இருந்த காரியத்திலே சம்பந்தப்பட்ட சில மனிதர்கள், அவங்க வாழ்க்கை எப்படியாக மாறிச்சு, அவங்க முதல்ல எப்படி இருந்தாங்க, இந்த சிலுவையின் அனுபவத்துக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த அனுபவத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறிச்சு அப்படிங்கிறத வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். மார்க் 15:21 வாசிக்கலாம். மார்க் 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்கே சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஆமாம், இந்த சீமோன் அப்படிங்கிற பேர் அந்த காலத்தில் ஃபேமஸான பேர் போல், பலரும் சீமோன் இருந்தாங்க. பேதுருக்கும் இன்னொரு பேர் என்னது தான், சீமோன். இங்கே சிரேனே ஊரை சேர்ந்த ஒரு சீமோன். இந்த சீமோன் நாட்டிலிருந்து வருகையில், அப்படின்னா அவனுடைய ஊர்லேருந்து எருசலேமுக்கு வந்து கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு பக்கத்தில் வந்துட்டார். இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை மரண தண்டனைக்காக அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அவர் சிலுவையை தூக்கும்படியாக பலவந்தம் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு அந்த நடக்க முடியாத அந்த பலவீனத்தோடு அந்த ஊரின் முக்கியமான தெருக்கள் வழியாக நடந்து ஊருக்கு வெளியே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வெளியூர்லேருந்து ஊருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த சிரேனே அப்படிங்கிற ஊர் அது வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்குன்னு இப்படியாக சரித்திரத்தை சொல்கிறாங்க. லிபியா அப்படிங்கிற நாட்டில் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துலேருந்து இவர் என்ன செய்கிறாரு, வர்றாரு. அங்கே வடக்கு ஆப்பிரிக்கானா அங்கேருந்து நான் நினைக்கிறேன் அடுத்து எகிப்தை கடந்து பல பகுதிகளை கடந்து இவர் எருசலேமுக்கு வர்றாரு. இவர் எருசலேமுக்கு வர்றதுடைய நோக்கம் என்ன, பஸ்கா பண்டிகையை கொண்டாடுறதுக்காக வர்றாரு. அந்த நாட்களில் யூதர்கள் பல தேசங்களிலும் இருந்தாங்கன்னு வாசிக்கணும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது பல தேசத்திலிருந்து வந்த ஜனங்கள் அங்கிருந்து அந்த நம்முடைய பாஷையில் இவர்கள் பேசுகிறதை கேட்கிறோமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி வந்தவர்களில் ஒருத்தர் தான் இந்த சீமோன். ரொம்ப தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். அவருடைய எண்ணமெல்லாம், எதிர்பார்ப்பெல்லாம் நாளைய தினத்தில் நடக்க போகுது. என்னைக்கு, அந்த சனிக்கிழமை நடக்க போகுது. இது நடக்கிற சம்பவம் முந்தின நாள் காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் இது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பஸ்கா பண்டிகையில் எருசலேம் பட்டணத்தில் இருந்து தேவாலயத்தில் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த யூதர்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான ஆசை. என்ன ஆசைனா, எப்படி ஆயிலும் ஒரு தடவையாவது என்ன செஞ்சிடணும்,
எருசலேமுக்கு போய் அங்கே இருக்கிற தேவாலயத்தில் பலி செலுத்தி அங்கே பஸ்கா பண்டிகையை கொண்டாடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய மிக முக்கியமான ஆசை. ஸோ இந்த சீமோனும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலம் இதுக்கு ஆயத்தப்பட்டாரோ தெரில, எத்தனை மாதமாக காசு சேர்த்து வச்சாரோ தெரியல. அந்த ஒரு பெரிய பயணத்துக்காக ஆயத்தமாகி தன்னுடைய 2 மகன்களோட வந்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த எருசலேமை நெருங்கும் நிலையில இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த சிலுவை அவர் தூக்கிட்டு போகும்போது முழுசும் சவுக்கால அவரை அடித்து துன்பப்படுத்தி தானே கூட்டிகிட்டு போனாங்க. அதனால அவர் எல்லா பலனும் போய் இதுக்கு மேலே சிலுவையே தூக்க முடியாத அந்த தள்ளாடி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார். அப்படி அந்த நேரத்தில் தான் அந்த போர்ச்சவர்களுக்கே ஒரு இறக்கம் வந்துருச்சு. ஏன்னா இறக்கமே இல்லாத போர்ச்சவர்களுக்கே ஒரு இறக்கம் வந்துருச்சு. என்னென்னா இனிமேல் இவரை தூக்கிட்டு நடக்க முடியாது. அதனால என்ன செய்யலான்னு பார்த்தா கரெக்டாக அந்நேரத்தில் தான் இந்த சீமோன் வர்றாரு. உடனே அவரை பிடிச்சு சிலுவையை தூக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து கூட சொன்னார் பாருங்க, ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட கூட 2 மைல் தூரம் போ. ஏன் அப்படி சொன்னார் நினைக்கிறீங்க? அந்த ரோமர்கள் காலத்தில் அவங்க யாரை வேணாலும் வேலை வாங்கலாம். அது அந்த காலத்தில் இருந்த ஒரு சட்டம். ரோமர்கள் மற்றவங்களை, ஏன்னா அன்னைக்கு உலகம் முழுசு ஆண்டுகிட்டு இருந்தாங்கல்ல, மற்ற ஜனங்கள், அது யூதர்களோ அது யாரை வேணாலும் என்ன வேலைனாலும் சொல்லலாம். இப்போ ஒரு ரோமன் தான் இருக்காருன்னு வைங்களேன், அவர் பெரிய சூட்கேஸு ஏதோ ஒரு பார்சலை தூக்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், அவர் சும்மா தெருவில் போய்கிட்டு இருக்க யாரை ஒருத்தனை கூப்பிட்டு இங்கே வா, இந்த பார்சலை எனக்கு தூக்கி கொண்டாந்து அந்த ஊர் வரைக்கும் வந்து கொடு அப்படின்னு சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அவன் ரோமன், அவன் ஆளுகிறவன். சிம்பிளாக சொல்ல போனால் ஆளுங்கட்சி. அவன் என்ன சொன்னாலும் என்ன செய்யணும், கேட்டு தான் ஆகணும். அதுதான் அன்றைக்கு இருந்த சட்டம். இப்போ இந்த போர் சேவர்கள் அவங்க எல்லாருமே ரோமர்கள் தான். அவங்க இந்த சீமோனை பிடிச்சி சொல்கிறாங்க, நீ இந்த சிலுவையை தூக்கிக்கிட்டு வா. இவனுக்கு வேற மறு பேச்சே பேச முடியாது. ஸோ கட்டாயத்தின் பேரில் இந்த காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த போய்கொண்ட வழி போக்கனா அவன் வேலையை பார்க்க போய்கொண்டிருந்த மனுஷன் அங்கே போகிற கூட்டத்தை பார்த்து சும்மா வேடிக்கை பார்க்க நின்னவன் தான். ஆனால் கட்டாயத்தினாலே சிலுவையை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சான். அந்த சிலுவையை கொஞ்ச தூரம் தூக்கி சுமந்து முடிக்கும் போது அவன் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா! ஆண்டவருடைய தீவிரமான தேவ மனுஷனாக மாறிவிட்டான். என்னங்க ஆச்சரியம்! அப்படி என்னங்க ஒரு பெரிய மாற்றம்! நான் இப்படியா விசுவாசிக்கிறேன். அந்த சிலுவையை இயேசுவின் கரத்திலிருந்து வாங்கும் போது இவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்துருப்பான். அந்த முகத்தில் இருக்கிற ஒரு தெய்வீகம், அந்த முகத்தில் இருக்கிற ஒரு அந்த அமைதி, அந்த முகத்தில் இருக்கிற சாந்தம், அந்த முகத்தில் இருக்கிற கருணை, இவருக்கா இப்படி ஒரு பாடு, இவருக்கா இப்படி ஒரு கொடுமை, சிலுவை மரணம்னு அவன் உள்ளத்திலே கேள்வி என்ன செய்யிருக்கு, வந்திருக்கு. அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த அந்த மனிதன் சிலுவையை கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு வரான். அதுக்கப்புறம் திரும்ப இயேசு கிறிஸ்துவை சிலுவையை சுமக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்க இருக்கிற அழுது கொண்டிருக்கிற சகோதரிகளை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எதுக்காக அப்படி சொல்றாருன்னா, வரப்போகிற தீமையை நினைச்சு நீங்க அழுங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையை, நான் சுமக்க வேண்டிய சிலுவையை நானே சுமந்துக்கிறேன்னு அந்த சீமோன் இருந்து வாங்கிடுறாரு. ஆனா கொஞ்ச தூரம் தான் இந்த சீமோன் சிலுவையை சுமந்தான். ஆனா அந்த கொஞ்ச தூரத்துல, அந்த கொஞ்ச நேரத்துல ஆண்டுடைய தீவிரமான விசுவாசியாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா! அதாவது பஸ்கா பலி செலுத்தும்படியாகத்தான் எருசலேமுக்கு வந்தான். ஆனா உண்மையான ஆவிக்குரிய பஸ்கா பலியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே அவன் கண்டு விட்டான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவர்தான் பஸ்கா பலி, இவர்தான் ஆட்டுக்குட்டியானவர், இவர்தான் நம்முடைய மீட்புக்காக வந்தவர், இவர்தான் சகல ஜனத்தின் பாவத்துக்காக சிலுவையிலே மரித்தவர். ஹல்லேலூயா! நான் விசுவாசிக்கிறேன், கொஞ்ச தூரம் சுமந்துட்டு வந்தவன் அந்த கொஞ்ச தூரத்தை திரும்பி போயிருக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை வரைக்கும் கூடவே போயிருப்பான். அந்த சிலுவை மரணத்தை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறான். சும்மா போற போக்குல வேடிக்கை பார்க்க வந்தவன் இன்னைக்கு ஆண்டுடைய தீவிரமான விசுவாசியாக மாறிவிட்டான். எப்படி சொல்லலாம் இவன் தீவிரமான விசுவாசியாக மாறிட்டான் அப்படின்னு? ரோமர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூஃபையும் எனக்கு தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். இந்த ரூஃப் யாரு? அந்த சீமோனுடைய மகன். 2 மகங்க கூட வந்தாங்கன்னு வாசிக்கிறோம்ல. அந்த மார்க் 15:21 பார்த்தீங்கன்னா, சிரேனே ஊரானும் அலெக்சந்தருக்கும்
ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன். அந்த சீமோனுடைய மகன் ரூஃப் அப்படிங்கிற அந்த மனுஷன் இவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய விசுவாசியாக மாறினது மட்டும் இல்லை, இங்கே ஊழியத்திலே மிகவும் பிரயோஜனமான மனிதனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. தமிழில் ரூஃப்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் ரூஃபஸ். ரூஃபஸ் அப்படிங்கிற இந்த சீமோன் அப்படிங்கிற மனிதனுடைய மகன் ஆண்டுடைய பிள்ளையாக ஊழியக்காரனாக காணப்படுகிறான். சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போக வந்தவன் தான். சில கட்டாயத்தினாலே ஆண்டவருக்கு உதவிகளையும் பலிகளையும் செய்ய வந்தவர்கள் தான் தீவிரமான தேவ பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்களேன், சில நேரங்களில் ஊழியத்தில் கூட நாங்கள் சிலரை கட்டாயப்படுத்துகிறோம். எதுக்காக? சும்மா செய்ய தான் செய்யுங்களேன், ஏதோ ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியத்தை செய்யுங்களேன், ஒரு கேர்சலை நடத்துங்களேன், ஒரு சண்டே ஸ்கூலை நடத்துங்களேன், ஏதோ ஒரு சின்ன ஊழியத்தை நீங்கள் செய்யுங்களேன். அந்த அப்படியாக தேவனுக்காக சில காரியங்களை செயல்படும் போது தேவனை நேரடியாக சந்திக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை, அவருடைய தரிசனத்தை பெற ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அவங்க கர்த்தருக்காக தீவிரமானவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு 16:24 இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. அன்னைக்கு சீமோன் ஒரு சிலுவையை சுமந்தார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறது நம்புறீங்க? சில சிலுவைகள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கிறார். சில பாடுகளின் அனுபவங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிறார். அந்த சிலுவையை சந்தோஷமாய் நம்ம சுமந்து கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையில பொறுமையோடு கூட ஓட கடவோம். ஹல்லேலூயா. இந்த சிலுவையை சுமக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அந்த சீமோன் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருக்கு வச்சிருந்த சிலுவையை சுமக்கும் போது வாழ்க்கை மாறிடுச்சு. அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், சிலுவையை சந்திக்கும் போது என்ன நடக்குது? மறுரூபம் உண்டாகுது. இந்த மறுரூபத்துக்கு ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, சிலுவை சுமத்தலின் அனுபவம். நம்ம வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளில் சில சிலுவைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சில கடின அனுபவங்களை தேவன் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமென். சில நமக்கு விருப்பம் இல்லாத சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். இந்த சீமோனுக்கு முதல்ல சிலுவை சுமக்கிறது அவருடைய விருப்பம் இல்லை தான். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் குறுக்கிட்டுச்சு. கட்டாயத்தின் பேரில் சிலுவையை சுமக்க ஆரம்பித்த மனுஷன் பின்பு விருப்பத்தோட சிலுவையை சுமக்கிறவரை மாறிவிட்டார். அல்லேலூயா. காரங்கள் உயர்த்தி சதமா சொல்லலாமா? இன்னைக்கு நம்மளும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை இருக்கிறது. அந்த சிலுவையை சந்தோஷமாய், உற்சாகமாய், தீவிரமாய் சுமக்க ஆரம்பிப்போம்னா நம்முடைய வாழ்க்கை மறுரூபம் அடையும், நம்முடைய வாழ்க்கை மாற்றமடையும், தேவனுக்கு மகிமையுள்ள சாட்சிகளாய் வாழ ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தான், சுயம் வாழ்ந்திடலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிலுவை சுமக்க ஆயத்தம்? இங்கே சிலுவை எப்படி சொல்றது? தேவனுக்காக ஏதாயிலும் செய்கிற ஒரு ஊழியம். அது முதல்ல சீமோனுக்கு விருப்பம் இல்லை தான், ஆனால் பின்பு விருப்பத்தோடு செய்கிற தீவிரமான மனிதனாக மாறிவிட்டான். ரெண்டாவது இன்னொரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். இவர் யாருன்னா, அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது அங்கே நின்று கொண்டிருந்த நூற்றுக்கு அதிபதி. பாருங்க, ஒரு நூற்றுக்கு அதிபதியின் தலைமையில் கொஞ்சம் போர்ச்சேவர்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிற அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நூற்றுக்கு அதிபதி இவர் எதுவும் செய்யலை, ஆனால் இவர் கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். இந்த மனிதன்
அவருடைய தலைமையில் தான் சகலம் நடக்குது. அவர் ஒன்றும் செய்யலை, ஆனால் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தா கடைசியில் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. பாருங்கள், பொதுவாகவே இந்த மாதிரியான போலீஸோ அல்லது இராணுவமோ இந்த மாதிரி துறையில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கடின இருதயம் உள்ளவர்களாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. கடின இருதயம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்க மற்றவருடைய துன்பத்தை பார்த்து இவங்க மனசு இறங்கவே மாட்டாங்க. மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து இவங்களுக்கு இறக்க என்ன செய்யாது, மோஸ்ட்லி வராது. ஆமாம், அப்படி இறக்க வந்தால் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்ய முடியாது. எங்கள் மாமா ஒருத்தர் இருந்தார், எங்கள் அம்மாவுடைய மூத்த அண்ணன், திருத்தங்கல் சர்ச்சில் வாட்ச்மேனாக உட்காந்துருப்பார்ல, அவர் ஒரு காலத்தில் போலீஸாக இருந்தவர். அவர் எப்படி போலீஸ்லேருந்து வெளியே வந்தான்னு கேட்டால் அது ரொம்ப சிரிப்பான ஒரு கதை. இவர் ஆள் தான் அப்படி பெருசாக பார்க்கவே ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி இருப்பார். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அன்பான மனுஷன். இவர் போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆகி போயிட்டார். அங்கே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்லுவாராம், ஏன்னா கைதிகளை அடிப்பாங்கள்ல, தவறு செஞ்சு வந்திருக்கிற கைதிகளை இவரை கூப்பிட்டு, தாமஸ் அவனை போய் அடி அப்படின்னா, சார் அவனை பார்த்தாலே பாவமாக இருக்குது, அவனை போய் நீங்கள் அடிக்க சொல்கிறீங்க அப்படிங்கிறது அவர்கிட்ட. இப்படி ஒரு தடவையா 2 தடவையா, கடைசியில் பார்த்தா அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கார் அப்படின்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வேலையே போயிடுச்சு. இரக்கம் உள்ள மனிதர்கள் அந்த துறையில் வேலை செய்ய முடியாது. இந்த 100க்கு அதிபதி இரக்கம் இல்லாத விதத்தில் கொடூரமாக அங்கே இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிற காரியத்தை செய்கிறவர்களுக்கு துணை நிற்கிறார். பாருங்க, வழக்கமாக இந்த சிலுவையில் அடிக்கிற சம்பவம் இருக்கு பாருங்க. அந்த காலத்தில் சிலுவை தண்டனை தான் எல்லா கைதிகளுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை முறை. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிக கொடூரமாய் இயேசு கிறிஸ்துக்கு செஞ்சாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் முள்கிரீனை சூட்டலை, ஆணி கையில் 2 ஆணி அரைஞ்சாங்க, காலில் 2 ஆணி, காலில் 1 ஆணி அரைஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் செய்யப்படாத அதிக கொடுமைகளை இயேசு கிறிஸ்து செய்கிறாங்க. அவரை விசாரிக்கும் போதே கண்ணை துணியை வச்சு கட்டிட்டு கன்னத்தில் அரைகிறது, தாடி முடிய பிடுங்கிறது, அவர் முகத்தில் எச்சி துப்பி அவரை அவமானப்படுத்துறது, தலையில் குட்டி நீ தேவகுமாரனானா எங்களுக்கு சொல்லுன்னு சொல்கிறது. இப்படியாக அந்த நாளிலிருந்தே, விசாரணை ஆரம்பித்த அந்த நேரத்திலிருந்தே இயேசு கிறிஸ்துவை மனதளவிலும் துன்பப்படுத்தினாங்க, சரீரத்திலையும் துன்பப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சிலுவையை சுமந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர்றது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே 1 குறைய 40 அடி, அதெல்லாம் அந்த சவுக்கடிலாம், ஒவ்வொரு சவுக்கடியும் அவ்வளவு பயங்கரமான வேதனைக்குரிய காரியம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலேயே ரத்தம் சிந்த ஆரம்பிச்சிட்டார். அங்கிருந்து ரத்தம் சிந்தி கொண்டே இருக்கிறார். இவர் சிந்துகிற ரத்தமோ, இவர் படுகிற வேதனையோ, இவருடைய காயங்களோ கொஞ்சம் கூட அந்த 100க்கு அதிபதிக்கு இரக்கத்தை என்ன செய்யலை, வர வைக்கவே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ள மனிதன் தான் அவன். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை அந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை எப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்க அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மற்ற கைதிகளுக்கு என்ன செஞ்சாங்க, இவருக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணத்தை பார்த்த இந்த மனிதன் தான் சொல்கிறான். வாசிக்கலாம், மார்க் 15:39 வாசிக்கலாம். அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, இவன் கர்த்தரை அறியாதவன், ஆண்டவரை அறியாதவன், 100க்கு அதிபதி, ரோமன், ஆண்டவருக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. என்ன ஒரு சாட்சி பாருங்க, என்ன ஒரு பெரிய மாற்றம். அப்படிப்பட்ட கடின இருதயமுள்ள மனுஷனாக இருந்த மனுஷன் தாழ்மையோடு கூட இவரை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறான். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். பாருங்களேன், நம்ம பைபிளில் வாசிக்கிறோம், பிசாசுகளும் அவரை தேவனுடைய குமாரன் என்று என்ன செய்தான், அறிக்கையிட்டுச்சான். அப்படியானா அன்றைக்கு மனிதர்கள் தான் பல பேர் ஆண்டவரை தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க. யாருன்னே தெரியாத அந்நிய மனுஷனாகி இவன் அந்த நடந்த சம்பவங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்றான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். பாருங்களேன், என்ன பெரிய சாட்சி. எப்படி இவனுக்குள்ள இவ்வளவு கடின இருதயம் உள்ள மனிதனாக இருந்த இவனுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்துச்சு. அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பக்கத்துல இருந்து பார்க்குறான். பொதுவாக அந்த மரண தண்டனையிலே மரிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி நேரத்தில் நான் மரிக்க போறேன், அந்த மரணத்துக்கு இவங்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறாங்கிற அந்த எண்ணத்தினால கோபப்பட்டு
வேதனைப்பட்டு அந்த மரண தண்டனை நிறைவேற்றுகிற எல்லாரையும் சபிப்பாங்களாம். ஏன்னா அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது, இவனால அடிக்கவோ ஒன்றும் செய்யவோ முடியாது. அதனால சபிப்பாங்களாம். என்னென்ன வார்த்தை சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி சபிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரும் மரிக்க தான் செய்கிறாரு. இந்த மற்ற மனிதர்களை போல அவருடைய மரணம் இல்லை. அந்த கடைசி நிமிடத்திலும் அவரை சிலுவையில் அடித்தவர்களை மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்த உடனே தான் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். இப்படி ஒரு ஒருத்தரால் சொல்ல முடியுமா? இப்படி ஒருத்தரால் பேச முடியுமா? தன்னை இவ்வளவு கொடூரமாய் வேதனைப்படுத்தி சிலுவையில் அடித்தவர்களை கூட மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறாரே. இந்த ஜெபம் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிருச்சு. அல்லேலூயா. எந்த கடின இருதயம் உள்ள மனிதர்களையும் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சி மாற்றிவிடும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வார்த்தைகள் மாற்றாத எல்லா மனிதர்களையும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடும். நம்ம வார்த்தையில் சொல்லும் போது ஆண்டவர் நல்லவர் வல்லவர் என்னன்னாலும் பேசலாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் கடந்து போகிற சில கடினமான அனுபவங்கள் இருக்கு பாருங்க, அது மற்றவங்களோட பேசும். அந்த கடினமான அனுபவத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம், என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், எந்த விதமாய் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்கிறோங்கிற நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களோடு பேசும். இந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்த அந்த 100க்கு அதிபதி அன்றைய தினம் ஆண்டவரை விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நன்மையான குணங்கள் குணாதிசயங்கள் காணப்படுவதாக. ஹல்லேலூயா. அவர் அந்த மரிக்கும் போது கூட ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். எல்லாம் முடிந்தது. ரொம்ப தைரியத்தோட அந்த மரணத்தை எதிர்கொள்கிறார். பாருங்க, இங்கே தான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அந்த விசுவாசியின் மரணம் பாருங்க, அது நம்பிக்கையோட மரிக்கிற ஒரு மரணம். அந்த விசுவாசிகளின் மரணம் தான் மற்றவர்களுக்கும் நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். மற்றவங்களுக்கு பாருங்க, மரணத்தை குறித்து தானே நம்பிக்கை இல்லை. அதனால அந்த மரணத்தின் நேரத்தில் அவங்க பயப்படுறாங்க, கதறுறாங்க, அலறுறாங்க. அப்படிப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையின் சரித்திரங்களை சொல்ல முடியும். ஆமாம், அது கடவுள் இல்லைன்னு மேடை மேடையாக பேசின ஒரு மனுஷன், ஸ்வீடனில் இருந்த ஒரு மனுஷன், அவனுடைய பேர் ஆமாம் எனக்கு மறந்து போச்சு. அந்த மனுஷனை பற்றி சொல்கிறாங்க, அவன் மரிக்கும்போது அப்படியே கதறுனானா, ஐயோ நான் எங்கேயோ போகிறேனே, இருளுக்கு போகிறேனே, என்ன நடக்குன்னு தெரியலையே, யாராவது என்னை காப்பாற்றுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பயமாக இருக்குது, யாராவது என் பக்கத்தில் வந்து நில்லுங்க. கடைசி நேரத்தில் கதறுகிறானா மரணத்தை பார்த்து. ஆனால் பல தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் மரிக்கிற மரணத்தின் நேரத்தில் அவங்க முகம் தேவதூதனை போல பிரகாசித்தது. ஹல்லேலூயா. ஸ்தேவானை கூட பைபிளில் வாசிக்கிறோம். அவருக்கும் கொடூரமான ஒரு மரணம் தான், கல்லெறிஞ்சு கொள்கிற மரணம், வேதனை நிறைஞ்ச ஒரு மரணம். ஆனால் அந்த மரணத்தின் நேரத்தில் அவன் முகம் அப்படியே பிரகாசித்ததான். சூரியனை போல் என்ன செய்து பிரகாசிக்கிறது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவங்க மரிக்கும் போது அவங்க மரணத்தை பார்த்த மற்றவங்களுக்கு ஆச்சரியம். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம்? இப்படியும் மனிதர்கள் இருக்க முடியுமா, இப்படியும் தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம், ஒரு நம்பிக்கை. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய எதிர்காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஒரு பரலோகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்காக சகல காரியங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால என் ஆண்டவரை, என் ரட்சகரை, என் ராஜாவை, என் தகப்பனை பார்க்க போறேங்கிற சந்தோஷத்துல அவங்க வாழ்க்கையை முடிக்கும் போது அழுது கதறிக்கிட்டு இல்லை, சந்தோஷமாய் வாழ்க்கை ஓட்டத்தை நிறைவு செஞ்சாங்க. இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்த இந்த 100க்கு அதிபதியுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஏன்னா எத்தனையோ மரணத்தை அவன் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த மரண தண்டனை நிறைவேற்றுகிற பொறுப்புல எத்தனையோ மரணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவின் மரணம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அவருடைய மரணம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. இந்த நாளில நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட ஆமென், நமக்கு நித்தியத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறனால இந்த உலகத்தின் எந்த காரியங்களை குறித்தும் கவலைப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மரணம் அப்படின்னு சொல்லும்போது மரணம் மட்டும் இல்லைங்க, நம்ம கடந்து போகிற சில கடினமான அனுபவங்கள். அவிசுவாசிகள் அந்த வழியா போறாங்க, விசுவாசிகளுக்கும் சில வேளைகள் அந்த மாதிரியான கடின அனுபவங்கள் வருது.
ஏதோ ஒரு வேதனை நேரம், கண்ணீரின் நேரம், சில பொருளாதார கஷ்டங்கள், ஏன்னா சில வியாதி பலவீனங்கள், இது மாதிரியான சில கஷ்டங்களுடைய கடந்து போகும்போது நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அவிசுவாசிகள் எப்படி நடந்துக்கிறாங்கிறதா பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம வாழ்க்கையை பார்க்கிற அநேகர் ஆண்டவரை விசுவாசிப்பாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இது அல்லவா வாழ்க்கை, இது அல்லவா கிறிஸ்தவம், இது அல்லவா தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற நற்சாட்சிங்கிறத காரியத்தை பார்த்து ஆண்டவரை மயப்படுத்துவாங்க. ஸோ இந்த நாளில ஆண்டவரை விசுவாசிக்காத கடின இருதயம் உள்ளவர்களா இருந்தவர்களை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தாழ்மையான விசுவாசியா மாற்றிருச்சு. ஹல்லேலூயா. ஆமா, இந்த இப்படியா இங்க வசனத்துல வாசிக்கிறோம், அந்த 100க்கு அதிபதி இப்படி வாய் திறந்து சொன்னார்னு வாசிக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை பத்தி தானே படக்காட்சிகள்லாம் இருக்கல, பல படங்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த காட்சியை காட்டும் போது அழகா காமிச்சிருப்பாங்க. எப்படி தெரியுமா, அந்த ரோமர்கள்லாம் பெரிய தொப்பி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தொப்பிகள் இருக்கும். அந்த இவர் 100க்கு அதிபதினா அதுக்கேற்ற ஒரு விசேஷமான ஒரு தொப்பி. அந்த தொப்பி அவன் கலட்டி, ஆமா, ஒத்த காலில் அப்படி முழங்கால் படிட்டு அப்படி சொல்லுவான், இவர் மெய்யாகவே, அப்படி தலை குனிஞ்சு என்ன செய்வான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அதாவது அவருக்கு முன்னாடி நான் என்னை தாழ்த்துறேன், நான் ஒண்ணுமே இல்லை. பாருங்களேன், அந்த அளவு இவனுக்குள்ள ஒரு தாழ்மையை கொண்டு வந்தது இயேசு கிறிஸ்துவின் மரணம். அவர் கடந்து போன அந்த கடின அனுபவம் நம்ம வாழ்க்கை இந்த நாளிலே மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக காணப்படுவதாக. ஹல்லேலூயா. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆசைகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நம்ம சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க, இதுதான் மற்றவங்க வாழ்க்கையோட பேசுது, இதுதான் மற்றவங்க வாழ்க்கையை மாற்றுது. நான் காலேஜ் படிக்கிற காலகட்டத்தில் கூட படிக்கிற எல்லா வாலிபர்களும் ஆச்சரியமாய் கேட்குற ஒரு காரியம், அது எப்படிடா பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட சினிமாக்கே நீ போனது இல்லையா, ஒரு தடவை கூட நீ தியேட்டருக்கே போனது இல்லையா, படமே பார்த்தது இல்லையா? ஆமா, அந்த உலகத்தின் இன்பங்கள் அது ஆண்டவருக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இத மாதிரி சில காரியங்கள் ஆண்டோடைய நாமத்துக்காக நம்ம விட்டிருக்கிற, ஆண்டு நாமத்துக்காக நம்ம தியாகம் பண்ணியிருக்கிற காரியங்கள் மற்றவர்களுக்கு பெரிய சாட்சியா இருக்கு. ஆமா, என் மனைவி சொல்லுவாங்க, அவட்ட ஆச்சரியப்பட்டு எல்லா அவங்க கூட படிக்கிற பிள்ளைகள்லாம் கேட்ட காரியம் என்னன்னா, எப்படி நகையே போடாமல் இருக்க, உனக்கு ஆசையா இருக்காதா, உனக்கு அது விருப்பமா இருக்காதா? நாங்கள்லாம் எங்கள் அப்பா அம்மாட்ட ஏன் இன்னும் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கோமே, நீங்கள்லாம் எப்படி கேட்காம இருக்கிற? ஆமாம், அவரால் உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. சில காரியங்களை நான் ஆண்டவருக்காக விட்டு விடுகிறேன், சிலுவையில் அறைய என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு நம்ம சொல்ற காரியங்கள் இருக்கு பாருங்க, அதுதான் இன்னைக்கு உலகத்துக்கு சாட்சியா இருக்குது. ஆமென். அதுதான் இந்த உலகத்துக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஜனங்களை கர்த்தரண்டை நடத்துகிறதாக இருக்குது. கடின இருதயம் உள்ள மனுஷனா இருந்த இந்த போர் சேவகன் தாழ்மையான விசுவாசியா மாறிட்டான். இது மாதிரி கடின இருதயமா இருந்த அநேகர் சரித்திரத்துல தாழ்மையான மனிதர்களா மாறி இருக்கிறாங்க. ஆமா, ஒரு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா, C.S. லூயிஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷன். இவர் ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு பெரிய அறிஞர், பல புத்தகங்களெல்லாம் எழுதின ஒரு பிரபலமான ஒரு மனுஷன். அவர் பார்த்தீங்கன்னா முதல்ல கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் ஆண்டவரை விசுவாசித்து பின்னாட்களில் ஏற்றுக்கொண்டார். அவர் அநேக புஸ்தகங்களை, ரொம்ப ஃபேமஸான புஸ்தகங்களெல்லாம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுனது இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பாப்புலராக இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இன்னைக்கு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் ஆண்டவரை பற்றி. இவர் ஆரம்பத்தில் அது இதுன்னு கேள்வி கேட்டு விவாதம் பண்ணியிருக்கிறார். என்னன்னு தெரியல, ஆண்டுடைய வல்லமை அவரை தொட்டது, ஆணுடைய பிள்ளையாக மாறி கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. முதல்ல கடவுள் இல்லைன்னு புத்தகம் எழுதிக்கிட்டு இருந்த மனுஷன் ஆண்டவர் இருக்கிறாருன்னு எழுத ஆரம்பிச்சாரு. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறாருன்னு அவர் புஸ்தகம் எழுத ஆரம்பிச்சாரு. புஸ்தகம் மட்டும் இல்லை, நிறைய கதைகளையும், அதாவது
பைபிள் அந்த உபதேசங்களையே கதைகளாக எழுத ஆரம்பிச்சாராம். அதை சமீபத்தில் படமெல்லாம் எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு இதில் படித்தேன். ஆமேன். அந்த அளவுக்கு கடின இருதயமுள்ள மனிதர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அப்படி மாற்றின இன்னொரு ஆள் யார் தெரியுமா? பில் முர்ரே அப்படிங்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் யாருன்னா, இந்த மனிதனுடைய தாய் தான் மேட்லின் முர்ரே அப்படிங்கிற ஒரு பெண். அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்றதுல பயங்கர தீவிரமான ஆளு. அது மட்டும் இல்ல, அமெரிக்க தேசம் பாருங்க, கிறிஸ்தவ நாடுன்னு பேர் வாங்கின நாடு. அந்த நாட்டில் முந்தின காலங்கள்லாம் எல்லா ஸ்கூலு, காலேஜு, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் ஜெபம் பண்ணி தான் எல்லாத்தையும் துவங்குவாங்க. ஆனால் ஸ்கூலில் ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டு அந்த கேஸில் ஜெயிக்கவும் செஞ்சிட்டாங்க. இந்த மேட்லின் முர்ரே அப்படிங்கிற ஒரு பெண் ஸ்கூலில் ஜெபம் பண்ணக்கூடாது, ஸ்கூலில் எல்லாரும் இருப்பாங்க, அது எதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க, அவரவர் அவர் விருப்பமான காரியத்தை செஞ்சுக்கிறட்டும், இப்படி சொல்லி கேஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அதுலேருந்து அந்த எல்லா ஜெபங்களும் நிறுத்தப்பட்டுச்சு. நாளுக்கு நாள் மோசமாக போய்கிட்டு இருக்கு நாடு, அந்த நாடு. ஆனால் அப்படி அந்த நாட்டிலேயே ஃபேமஸாக இருந்த, ஏன்னா அப்படி ஒரு ஜெபத்தை நிறுத்தின அளவுக்கு பிரபலமான கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற அந்த தாய்க்கு பிறந்த மகன் தான் பில் முர்ரே. இந்த பில் முர்ரே ஆண்டவரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. கடினமான இருதயமுள்ள மனிதர்களையும் மாற்றுகிறவராக இந்த ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய சிலுவை மரணம், அவருடைய சிலுவை காட்சி எப்பேற்பட்ட மனிதர்களையும் மாற்றுகிறதா, ரட்சிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு மனிதனை குறிச்சதான காரியத்தை வாசிப்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 38, 39, 40 வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. இந்த இடத்துல ரகசிய சீஷர்கள் 2 பேரை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷன் தான். ஆனா எப்படிப்பட்ட சீஷன்? அந்தரங்க சீஷன். அரிமத்தியா ஊரானும் இயேசுவுக்கு பயந்தது, யூதர்களுக்கு பயந்ததுனால இயேசுவுக்கு அந்தரங்க சீசனுமா இருந்த யோசேப்பு. அதே மாதிரி இன்னொரு சீசன் யாருன்னா நிக்கோதேமு. அவனும் யாருன்னா ஒரு நாள் ராத்திரி வேளையில இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து உபதேசத்தை கேட்கிறான், சந்தேகத்தை கேட்கிறான். ஆண்டவரை அன்றைக்கே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டான். இந்த யோசேப்பும் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டுடைய பிள்ளைதான். ஆனா சூழ்நிலைக்கு பயந்து, ஊருக்கு பயந்து, சமுதாயத்துக்கு பயந்து ஆண்டவரை வெளிப்படையாக அறிக்கையிடாம அந்தரங்க சீசனாக என்ன செய்யறான்? இருக்கிறான். ரகசிய சீசனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த ரகசிய சீசன் இயேசுவின் மரணத்தை கண்டபோது வைராக்கியமானவனாய் மாறிட்டான். ஹல்லேலூயா. உலகுக்கே பிரசித்தப்படுத்துகிறவனா மாறிட்டான். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் சீசன், அவரை பின்பற்றுகிறவன்கிறத பறை சாற்றுகிற மனிதனாய் மாறிட்டான். உண்மையாகவே ஆமா, இந்த மாதிரி சிலர் நாங்க அந்தரங்கமா ஆண்டவரை தேடுறோம், நாங்க வெளிப்படையா சூழ்நிலை நிமித்தமா வர முடியல அப்படின்னு சிலர் சில காலங்களில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப நாளைக்கு நீடிக்க கூடாது. வெகு சீக்கிரத்துல நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லைன்னு சாட்சியை சொல்லணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டா ஆண்டவரை பின்பற்றாங்க. என்ன அப்படின்னா, ஆண்டோடைய உபதேசங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருடைய வார்த்தைகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் சொல்ற காரியங்கள் எல்லாம் சரின்னு உங்களுக்கு தோணுது. ஏன்னா இந்த 2 பேரும் சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப மெத்த படித்த மேதாவிகள். இந்த 2 பேரும் அந்த நாட்களில் சனகரிப் சங்கம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த யூதர்களுக்கான ஒரு கோர்ட்டுன்னு சொல்லலாம். அங்கே என்ன பிரச்சனைனாலும் முதல்ல அங்கே தான் வந்து பேசுவாங்க. இதை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த சனகரிப் சங்கத்தில் என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதைத்தான் எல்லாரும் செய்வாங்க. அந்த சனகரிப் சங்கத்தில் 70 பேர் இருப்பாங்களாம். அந்த 70 பேரில் முக்கியமான 2 பேர் தான் இவங்க, இந்த யோசேப்பும் இந்த நிக்கோதேமும். 2 பேரும் அந்த சனகரிப் சங்கத்தில் முக்கியமான நபர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்து மேலே பற்று, விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த சனகரிப் சங்கம் இயேசுக்கு அப்போ ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்காங்க. இயேசுவை கொலை பண்ணணும்னு தீர்மானிக்கிறது அவங்க தான், இவரை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறது
அவங்க தான் அந்த எதிர் குரூப்லயே இருக்கிற 2 பேர் ஸ்லீப்பர் செல்ல இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ உள்ள நம்ம வார்த்தையில சொல்ல போனா என்னது? ஸ்லீப்பர் செல்லு. இந்த 2 பேருக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்தான விசுவாசம் என்ன செய்யுது? இருக்குது. அதனால தான் இந்த 2 பேரும் ஆண்டவரை தேடுகிறார்கள். அப்பப்போ அவருடைய வார்த்தை வந்து என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக ஒரு தீர்மானம் போடுறதுக்காக அந்த சனகரிப் சங்கத்தில் அவங்க பேசும்போது அந்த இடத்துல இந்த நிக்கோதேமு என்ன செய்றாரு? பேசுறாரு. இயேசுவின் சார்பாக பேசுறாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். ஆமென். அடுத்த வசனம். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? போதும், ஒரே வார்த்தையில இவரை வாய் அடைச்சிட்டாங்க. நீரும் கலிலேயனோ. அதாவது இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறனால இவர் கொஞ்சம் இயேசுவின் சார்பா பேசுறாரு. என்ன பேசுறாரு? இயேசு கிறிஸ்து பேசுகிறது முதல்ல என்னன்னு கேளுங்க. அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு முதல்ல கவனிங்க. உண்மை இருக்கா, பொய் இருக்கா, நீதி இருக்கா, அநீதி இருக்கான்னு கவனிங்க. கவனிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க? அவரை குறித்து நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. அவரை தண்டனை கொடுக்கலாமா அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளலாமான்னு தீர்ப்பு சொல்லுங்க. அதாவது வெளிப்படையா இயேசுக்கு சார்பாக அவருக்கு பேசல, ஆனாலும் பேச வேண்டிய ஒரு இடத்துல இயேசுவின் சார்பாக இவர் என்ன செய்யறாரு? பேசுகிறார். ஏன்னா இவருக்கு இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்து மேல நம்பிக்கை இருக்கு. அவர் சொல்லுகிற காரியங்கள் அவருக்கு உண்மைன்னு தெரியுது, அவர் மனசுக்கு உண்மைன்னு படுது. அதனால ஆண்டுடைய சார்பாக பேசுகிறார். ஆனா அவங்க ஒரே வார்த்தையில இவர் வாய் அடைச்சிட்டாங்க. நீரும் கலிலேயனா? ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயும் அவங்க கூட்டத்தை சேர்ந்தவனா? இவர் ஆமான்னு சொல்ல முடியல. அவர் சொல்றதெல்லாம் கரெக்டு தான், நீங்க சொல்றது தப்பு தான் அப்படின்னு இவரால் என்ன செய்ய முடியல? பேச முடியல. காரணம் சமுதாயத்துக்கு பயப்படுகிற பயம். எங்க நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, எங்க நம்மளை விலக்கிடுவாங்களோ, எங்க நம்மளும் இயேசு கிறிஸ்துவின் கூட்டத்தோட சேர்ந்தவங்கன்னு நம்மளை தூக்கி வச்சிருவாங்களோ, தனியா ஒதுக்கி வச்சிருவாங்களோங்கிற பயம் அவங்கள வெளிப்படையா நானும் ஆண்டுடைய பிள்ளைதான்ங்கிறத பேச விடாதபடிக்கு என்ன செய்யுது? தடுக்கிறதாக இருக்குது. ஆனால் இயேசுவின் சிலுவை மரணம் அவர்களை மாற்றுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை மரணம் அவர்களை மாற்றுச்சு. பாருங்க, நான் இப்படியா விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் தொங்கும் போது இந்த 2 பேரும் வந்து பார்க்குறாங்க, தூரத்திலிருந்து பார்க்குறாங்க. அதனால தான் அவர் மரித்த உடனே அவருடைய அடக்கத்துக்கான காரியத்தை செய்கிறாங்க. இந்த யோசேப்பு இவ்வளவு நாளும் சீக்கிரட்டா ஆண்டவர் வந்து சந்தித்து கொண்டு இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு வெளிப்படையா வந்து இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்க்கிறார். இந்த நிக்கோதேமு வெளிப்படையா எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சனகரிப் சங்கத்தை சேர்ந்த 70 பேரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருங்கப்பா, நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உண்மை, சத்தியம், அவருடைய உபதேசம் உண்மை. இதில் ஆச்சரியம் என்னன்னா, முதல் முறையா நிக்கோதேமுவை சந்திக்கும் போதே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை பத்தி பேசியிருக்கிறார். இவர் அங்க நிக்கோதேமு இயேசுவை சந்திக்க அந்த சிலுவைக்கு வந்திருக்கும் போது ஆண்டவர் பேசுன அந்த எல்லாமே அவருக்கு என்ன செஞ்சிருக்கும்? ஞாபகத்தில் வந்திருக்கும். அந்த வசனத்தை பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? என்றைக்கோ ஒரு நாள், ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இந்த நிக்கோதேமுட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? நானும் ஒரு நாள் சிலுவையிலே அறையப்படுவேன். வனாந்திரத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே அங்க கொடிய விஷ சர்ப்பம் வந்து அவங்கள கடிச்சப்ப அவங்க விடுதலைக்காக மோசையை கொண்டு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ஒரு பாம்பின் உருவத்தை செஞ்சு அதை ஒரு கோல்ல மாட்டி தூக்கி நிப்பாட்டு, யாரெல்லாம் அதை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிழைப்பார்கள். இதே போல இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் உயர்த்தப்படுகிறார். இங்க பாவம் என்னும் சர்ப்பம் அநேகரை கடிச்சிருக்கு, அநேகரை தீண்டி இருக்கு, அநேகர் மரணத்துக்கு ஏதுவாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்த்தால், அவரை நோக்கி பார்த்தால் அவர்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு. நிக்கோதேமு சந்திச்ச அன்னைக்கே
இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறத பார்க்கும்போது நிக்கோதேமுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஆமாம், அன்னைக்கே சொன்னார் இயேசு, உண்மைதான். அந்த அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறாங்கிறத அவர் அறிந்தபோது இன்னும் ஆண்டவர் அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன, சிலுவை நாதர் இயேசு. ஹல்லேலூயா. சிலுவையில் தொங்குற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறா. ஆமென். அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைந்தது. என்ன மாற்றம் அடைந்தது? இனிமேலும் நான் ரகசியமானவனாக அந்தரங்க சீஷனாக இருக்க போறதில்ல, வெளியரங்கமாக பகிரங்கமாக இயேசுவே ஆண்டவர், நான் உடைய பிள்ளைங்கிறத அறிக்கையிட போகிறேன். ஹல்லேலூயா. இப்படி இவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். உடனே இந்த யோசேப்பு என்ற மனிதன் போய் பிலாத்துட்ட கேட்கிறான், இயேசு மரிச்சிட்டாரு, அவர் சரீரத்தை கொடுங்க, நான் அதை அடக்கம் பண்ண போறேன். அவர் சில காரியத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். கடைசியில் அவர் கல்லறையில தான், அவருக்குன்னே ஆயத்தம் பண்ணி வச்ச கல்லறையில அந்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்றாங்க. இந்த மனிதன் நிக்கோதேமு அந்த வெள்ளை போலும் கரிய போலமும் கலந்த அந்த சென்ட்டு அதை கொண்டு வராரு. ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தாராம். அது நான் நினைக்கிறேன் ரொம்ப ஏன்னா விலை உயர்ந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அங்கே ஒரு சரித்திரத்தில் வாசிக்கணும்ல, ஒரு பெண் நலத தைலம்ங்கிற அந்த தைலத்தை கொண்டாந்து இயேசுவின் தலை மேலே ஊத்துனாலாம். பொதுவாக சென்ட் பாட்டில் பாருங்க, அது ரொம்ப குட்டியோண்டியாக இருக்கும், சைஸ் சின்னதாக இருக்கும், விலை பெருசாக இருக்கும். ஏன்னா அதனுடைய கண்டென்ட்டுக்கு அவ்வளோ வேல்யூ. அந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் சிரசில் ஊற்றப்பட்ட அந்த பரிமள தைலத்தை குறித்து கூட என்ன நம்ம யாரு இங்கே பொருளாளர் சொல்கிறார்ல, ஆமாம், நம்ம பொருளாளர் யூதாசு என்ன சொல்கிறாரு, இதை 300 பணத்துக்கு விற்றுருக்கலாமே. 300 பணம் வேஸ்ட்டாக போச்சே, இயேசுவின் தலையில் ஊற்றி வேஸ்ட்டாக போச்சே. அப்போ சின்ன ஒரு பாட்டிலே 300 பணத்துக்கு போகும்னா, இங்கே 100 ராத்தல் அளவுக்குன்னா அவர் சரீரம் முழுசும் பூசுறதுக்குன்னா நிறையா தான் கொண்டாந்துருப்பார். அது எவ்வளோ வேல்யூவானதாக இருந்திருக்கும். ஓடி கொண்டு வருகிறார். அவர் என்னன்னா கல்லறையவே கொடுக்குறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த இறுதி மரியாதையை இவங்க 2 பேரும் தான் முக்கியமாக என்ன செய்கிறாங்க. யோசித்து பாருங்க, சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற இயேசுவின் சரீரத்தை இறக்குறாங்களாம். இறக்குனா எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அங்கே பார்க்குறோம், அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். அப்போ இறக்கி அவரை துணியில் சுற்றுறதுக்கு முன்னாடி எல்லாம் பரிமள தைலம் எல்லாம் தடவி அவர் உடலை நல்ல அழகான துணியில் சுற்றி அதை கொண்டு போய் கல்லறையில் வைக்கணும்னா அந்த கடைசி நிமிடத்தில் அது எவ்வளவு கடினமான காரியம். இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா கனத்துக்குரிய மனிதர்கள். ஏன்னா அந்த சனகிரி சங்கத்தில் முக்கியமானவங்க சொன்னேன் பாருங்க, இவங்க எதுவும் வேலையே செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு வேலை சொல்கிற வேலையை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் இயேசுவின் சரீரத்தை அவங்களே இறக்குறாங்க, அவங்களே துணியால் சுற்றுறாங்க. காரணம் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னுடைய கௌரவத்தை விட இயேசு கிறிஸ்து தான் முக்கியம். ஹல்லேலூயா. மற்றவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன நினைப்பாங்க, இந்த 2 பேரும் இயேசுவின் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு ஊரெல்லாம் பேசுவாங்க. ஊரார் என்ன பேசுகிறாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, எப்படி ஆகிலும் இயேசுவை நான் தேட போகிறேன். ஹல்லேலூயா. இந்த 2 பேர் இதில் முக்கியமானது பாருங்க, அந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் சரீரத்தை இறக்கி அதை அடக்கம் பண்ணுறாங்க. அப்படின்னா மரிச்ச சரீரத்தை தொட்ட மனுஷன் அடுத்த ஒரு நாள் முழுசும் எங்கே தான் இருக்கணும்? ஊருக்கு வெளியில் இருக்கணும். காரணம், அவங்க தீட்டுப்பட்டுட்டாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை பஸ்கா பண்டிகை. அந்த பஸ்காவுக்காகத்தானே சீமோன் தூர நாட்டிலேருந்து வந்தான்னு பார்த்தோம். இவங்களும் பஸ்கா பண்டிகை அன்னைக்கு குடும்பத்தோடு உட்காந்து அந்த பஸ்கா பலியை என்ன செய்வாங்க? புசிப்பாங்க. நம்ம எகிப்திலேருந்து கிளம்பும் போது அந்த ஜனங்கள் செஞ்சதை வாசிக்கிறோம்ல, ஆண்டவர் சொல்லிக்கிறார், எல்லாரும் ஆமாம் குடும்பமாக உட்காந்து ஒரு ஆட்டை அடித்து அதை அத்தனை பேரும் சாப்பிட்டு அன்னைக்கே காலி பண்ணிடணும். அதுதான் பஸ்கா பண்டிகை. அது
புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்கணும். அப்போ அந்த முக்கியமான பண்டிகை நாளில் இவங்க 2 பேரும் குடும்பத்தோடு இருக்க முடியாது, ஊருக்கு வெளியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். பரவாயில்ல, அப்படி அந்த முக்கியமான கொண்டாட்டத்து நேரத்தில் நான் என் குடும்பத்தோடு இருக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தை விட இயேசு கிறிஸ்து முக்கியம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த யோசேப்பு தன்னுடைய கல்லறையவே கொடுக்குறாரு. இங்கே நிக்கோதேமு பரிமள தைலத்தை கொடுக்குறாரு. அதுக்கு எவ்வளவோ செலவாயிருக்கும். பணத்தை செலவழித்தாலும் பரவாயில்ல, அதை விட எனக்கு இயேசு கிறிஸ்து முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்களேன், என்னுடைய பெருமை அதுக்கு என்ன குறைச்சல் வந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பத்தோடு நான் இருக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, என்னுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பணம் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இயேசு முக்கியங்கிற எண்ணத்துக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ரகசியமானவர்களாக இருந்தாங்க, இன்னைக்கு பகிரங்கமாய் கர்த்தரை அறிவிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இந்த நாளில் இயேசுவின் சிலுவையை சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இப்படியே ஒரு மாற்றம் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்துக்குள்ளாக கடந்து வருகிறாங்க. ரோமர் 1:16 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். அதை சொல்லுவதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன். நான் ஆணுடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டேன். நான் இயேசுவை தேடுகிறவன் சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டேன். நான் ஆண்டோடைய பின்பற்றுகிற மனிதன் சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியமாய் தீவிரமாக அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களை அவங்க சிறைச்சாலையில் போட்டு பயங்கரமாக கடிந்து கொண்டு ஒரு காரியம் சொல்றாங்க, இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருப்பது. சொல்லுங்க, எப்படி பேசாமல் இருப்பது? எப்படி? பக்கத்திலிருந்து பார்த்தோம், கண்ணார பார்த்தோம், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், சிலுவையில் மரித்தாருங்கிறது உண்மைதான். 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்தவராக உயிரோடு கூட எழும்பினார். இதை நாங்கள் சொல்லாமல் இருக்கிறது எப்படி? பாருங்க, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழலை அப்படிங்கிற ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. இந்த சீஷர்கள்லாம் அவர் சரீரத்தை எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டு போய் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு பயங்கர வைராக்கியம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்கிறது எப்படி? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அதுக்கு நாங்கள் சாட்சி. அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அதுக்கு நாங்கள் சாட்சி. வைராக்கியமாக இருந்தாங்க. இனிமேலும் ரகசியமாக இருக்கிறது அல்ல, இனிமே வைராக்கியமாய் வெளியரங்கமாய் கர்த்தரை அறிவிக்கிறவர்களாக காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைராக்கியமாய் தேவனை குறித்து பேசுவோம். அதில் விசேஷமா இந்த 2 நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிக்கிற நாட்களில் எத்தனை பேருக்கு கர்த்தரை பற்றி பேச முடியுமோ பேசுங்க. எவ்வளவு அதிகமான பேர் கர்த்தரை குறித்து சொல்ல முடியுமோ சொல்லுங்க. இந்த நாட்களில் ஆகிலும் அவர்களும் இந்த சிலுவையின் நாதரை, சிலுவையின் ராஜாவை கண்டுகொள்ளட்டும், அவங்க வாழ்க்கை மாற்றம் அடையட்டும். ஹல்லேலூயா. நீங்களும் விசுவாசிப்பீங்களா? நீங்களும் ஆமென் வெளிப்படையாக ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட்டு மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், மீட்பை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். ரகசியமான சீசனாக இருந்த மனிதன் ஆண்டவருக்காக வைராக்கியமானவனாக மாறிவிட்டான். முதல்ல சீமோனை குறித்து வாசித்தோம். வேடிக்கை பார்க்க வந்த மனுஷன் ஆமென் சிலுவை சுமக்கிறவன மனிதனாக ஆமென் கர்த்தருக்கு தீவிரமானவனாக மாறிவிட்டான். அடுத்து பார்க்குறோம், கடின இருதயம் உள்ள அந்த 100க்கு அதிபதி தாழ்மையான மனுஷனா பார்த்த மாறிவிட்டார். இயேசுவின் மரணத்தை பார்த்த பின்பு அவனுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ரகசிய சீசனாக இருந்த மனிதன் வெளியரங்கமாய் வைராக்கியமாய் கர்த்தரை அறிவிக்கிற மனிதர்களாக மாறிவிட்டாங்க. இந்த நாளிலே இந்த சிலுவை நம்ம வாழ்க்கையும் மாற்றட்டும், மறுரூபத்தை உண்டாக்கட்டும்.